friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கு வந்து body measurement வச்சு sleeves எப்படி நம்ம plain sleeves ஆகட்டும் இல்ல puff sleeve ஆகட்டும் எப்படி நம்ம cutting பண்றதுன்னு பார்க்கலாம். So இது வந்து bottomல folding காக விடுறோம். அதுக்கு அப்புறமா sleeves ஓட length எவ்வளவு இருக்கு அந்த sleeves ஓட length மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 9 எடுத்துர்க்கேன் நான் 9க்கு மார்க் பண்ணிக்கிறேன். sleeves ஓட width வந்து 11 எடுத்துர்க்கேன். So half of the 11 வந்து sleeves ஓட width mark பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா cap measurement chest divided by 12 பண்ணீங்கன்னா உங்களுக்கு cap measurement கிடைச்சிடும். நான் எடுத்த measurementல எனக்கு 3.5 கிடைச்சிருக்கு. So 3.5க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து arm hole shape நம்ம கட் பண்ணிருப்போம் இல்லீங்களா? So அதோட measurement எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான measurement இங்க half வெச்சுக்கோங்க. எனக்கு வந்து 16 கிடைச்சிருக்கு. So half of that 16 is 8. So 8க்கு மார்க் பண்ணிட்டு so நீங்க arm hole shapeல வந்து இந்த sleeves வெச்சு join பண்ணும்போது எக்ஸாக்ட்டா இருக்கோ அதே measurementக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து exact point. இப்போ sleeves ரெடி ஆயிடுச்சு. So இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக. இப்போ sleeves front and back shape கொடுக்கோ. இந்த மாதிரி shape கொடுக்கணும். front and back. இது வந்து plain sleeve. நீங்க எக்ஸ்ட்ரா puff வைக்கணும் உங்களுக்கு puff வேணும் அப்படினா ஒரு 2.5 inches topல வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு 2 inches widthல இந்த மாதிரி shape கொடுக்கணும். அப்போ வந்து puff கிடைக்கும் உங்களுக்கு. puff mark பண்ணிட்டு front and back shape கொடுக்கலாம். இது வந்து பேக்கான shape. இது exact stitching point. plain sleeve வேணும்னா கீழே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பஃப்ன்றதுனால நான் மேல எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சிருக்கேன் இல்லீங்களா அங்க வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க front and back. Thank you for watching. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.